வணக்கம். குருகுல வழியில் நுண்ணறிவு களஞ்சியத்தில் சும்மா பேசலாம் வாங்க அப்படிங்கிற டைட்டிலில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்களுடைய அகத்திய சித்து. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, எனக்கு ஒருத்தர் மெயில் அனுப்பிச்சிருக்காரு. அந்த மெயில் அப்படியே நான் படித்து காட்டுறேன். ஹலோ சார், ஐ ரீசன்ட்லி வாட்ச் யுவர் வீடியோஸ் வேர் யூ ஸ்போக் அபவுட் லிசன் ப்ரீத்திங். ஒரு வீடியோவை போட்டிருக்கீங்க, மூச்சு காத்த கவனி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அதை பார்த்தேன். அண்ட் இட் ரியலி காட் மை அட்டென்ஷன். அது பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. ஐ ஃபவுண்ட் த டாபிக் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மீனிங்ஃபுல். ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குது, ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்குது. பட் ஐ ஸ்டில் ஹேவ் மெனி டவுட்ஸ் அண்ட் வுட் லவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் டீப்லி ஃப்ரம் யூ. அதில் நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது. உங்கள் மூலமாக அந்த கேள்விக்கு விடை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஐ வாண்ட் டு லேர்ன் திஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்பர்லி, ஸோ ஐ எம் ஷேரிங் சம் ஆஃப் மை கொஷின்ஸ் பிலோ. சில கேள்விகள் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அதெல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா நான் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. மை கொஷின்ஸ். நம்பர் 1, வாட் எக்ஸாக்ட்லி டஸ் லிசன் ப்ரீத்திங் மீன்? மூச்சுக்காத்த கவனி அப்படின்றதுக்கு உண்டான உண்மையான அர்த்தம் என்ன? ஹவு ஷுட் ஐ ப்ராக்டிஸ் லிசன் ப்ரீத்திங் கரெக்ட்லி? எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? கரெக்டாக மூச்சு காத்த லிசன் பண்ணுறதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஹவு டு ஐ நோ வெதர் ஐ ஆம் டூயிங் இட் ப்ராப்பர்லி ஆர் நாட்? எனக்கு எப்படி தெரியும் நான் கரெக்டாக தான் லிசன் பண்ணிகிட்டு இருக்கேனா இல்லையான்னு எப்படி தெரியும்? What should I focus on while doing it? அந்த மாதிரி கவனிக்கும் போது எது ஃபோக்கஸ் பண்ணணும்? Should I only listen to the sound of my breath or also feel the air movement inside the body? கவனிக்கும் போது மூச்சு காற்று சவுண்டு வருமே அதை கவனிக்கணுமா, இல்லை அந்த காற்று உடம்புக்குள்ளார போகிறதெல்லாம் கவனிக்கணுமா? இந்த மாதிரி ஒரு 25 கேள்வி கேட்டிருக்காரு. இது உண்மையாலுமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எழுகின்ற கேள்வி. ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினச்சோன்னா, அதுவும் குறிப்பாக தியானம் சம்பந்தமாக எதை பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மைண்டு இப்படி தான் கேள்வி கேட்குது. எல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள் சார், நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. சரி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மைண்டு. இந்த மைண்டுனா என்னன்னு தெரியணும் அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா, மனிதன் அப்படிங்கிற ஒரு உயிரினம் இருக்குது. மனிதனை தவிர அப்படின்ற பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது. மற்ற உயிரினங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, மனிதன்கிட்ட மைண்ட், மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு பூனை எதையோ பார்த்துட்ருக்கு. நீங்கள் அப்படி போகும்போது நீங்கள் வேற எங்கேயோ போயிட்டுருக்கீங்க, அது டக்குன்னு உங்கள் பக்கம் திரும்பினுச்சுன்னா எப்படி பார்க்கும் தெரியுங்களா? அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே உங்கள் கண்ணையே பார்க்கும், அசையாமல் ஆடாமல் அசையாமல் பார்க்கும். நீங்கள் எதுவும் பண்ணல, போயிட்டே இருக்கீங்கன்னா தலையை திரும்பிட்டு மறுபடியும் அதனுடைய வேலையை கவனிக்கும். நீங்கள் எதையாவது குச்சி எடுக்கிறீங்க, அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடும். ஆனால் அந்த ஒரு நிமிஷ கவனம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஷார்ப்பாக இருக்கும். ஒரு எறும்பு போயிட்டுருக்கு, நடுவில் கை வைங்க. கை மேலே ஏறி வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி சைடில் ஒதுங்கி அப்படி சுற்றிக்கிட்டு எங்கேயோ போகும். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு அறிவு இருக்குது, ஆனால் அதுக்கிட்ட மனம் இல்லை. ஒரு விஷயம் சரியா தவறா, இதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மற்ற எந்த உயிரினத்துக்கிட்டையும் இல்லை. ஆனால் பிறக்கும் போதே அதுங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அது ஆக்டிவேட் ஆகிடுது. அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுதோ அதை காலம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணும். அப்போது நாமளும் மற்ற உயிரினமும் ஒன்று தான். ஆனால் நம்ம கூட என்ன இருக்குது அப்படின்னா, மனம் அப்படின்ற ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது.
மனம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா மனம்தான் நான் அப்படின்னு எல்லாருக்கும் ஆகிப்போச்சு. மனம் அப்படிங்கிறது இந்த உயிரை தாண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தாண்டிய ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்றதே நம்ம மறந்துடுச்சு. இந்த மனசை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் மனிதன் சீக்கிரமாக கற்றுக்க முடியும், சர்வைவல் ஆக முடியும். அதனால தான் இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா எதை பார்த்தாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுது. அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுது. சரி, இதனால் அந்த மனசு தப்பானது அப்படின்னா அதனுடைய வேலையை அது சரியாக செய்யும். இப்போ ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் போய் வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு வரும்போதே பசிக்கும். அவங்களுடைய உண்மையான தேவை அப்போ என்னன்னா பசிக்கு சாப்பாடு. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே கொஞ்சம் அப்படியே வேலை செஞ்ச களைப்பில் தூக்கம் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் படுத்துங்கிறாங்க. எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே மறுபடியும் என்ன போய் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்த மீதி வேலையெல்லாம் கவனிக்கணும். மறுபடியும் வேலைக்கு போகிறாங்க. இது கிராமத்தினுடைய ஒரு நிலை. நகரத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா எந்திரிக்கும் போதே எனக்கு 10 விதமான செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வச்சிருக்கிறத விட நல்ல மொபைல் வாங்கலாம். கார் இன்னும் வாங்கவே இல்லை, நான் கார் வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் எழுந்திருக்கும் போதே ஒரு மனிதனுக்கு உருவாயிடும். அவனுக்கு இன்கம் சோர்ஸ் ஒன்றே ஒன்று தான். ஆனால் அவனுக்கு ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல வழிகளில் அவர் செலவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்கெல்லாம் நகரமயல் ஆக்கம் ஆகுதோ, இது ரொம்ப நாளைக்கு முன்னால் எப்படி இருந்தது, வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் கிடையாது. இந்தியாவிலேயே அந்த கல்ச்சர் வந்துருச்சு. கல்ச்சர் அப்படிங்கிறத தாண்டி மனம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலையை பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நிற்கலை. அதுக்கு பார்க்குறதையெல்லாம் உடனே அனுபவிக்கணும், அதை நம்மளை சொந்தமாக்கிக்கணும், அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு மனம் ஓட ஆரம்பிக்கும். அது கூட நம்மளும் ஓட ஆரம்பிக்கும். இப்படியே ஓடி கடைசீட்டில் இப்போ நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னா மனம் அப்படிங்கிறத தாண்டி ஒன்று இருக்குதா, ஏதாவது இருக்குதா இல்லையாங்கிறதே நமக்கு மறந்து போச்சு. இவ்வளோதாங்க. ஸோ நம்ம சொல்ல வர்றது என்னென்னா மனம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அதுதான் மனிதன் கிடையாது. அதை எப்படி உணர்றது? அதை உணர்றதுக்கு தான் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறது. சரி, உட்காந்தோம்னா இந்த மனசு என்ன பண்ணும், எதையாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கேள்வியை நிறுத்துறதுக்கு தான் என்ன பண்ணும், அதுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும். அந்த வேலை தான் என்ன அப்படின்னா மூச்சை கவனிக்கிறது. மூச்சை கவனிக்கிறதுனால ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறது இல்லை, மனசுக்கு ஒரு வேலை வேணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மூச்சு காத்து கவனி. ஏன் மனசு அங்கே போகட்டும். சரி, மனசு எதையாவது ஒன்றுக்குள்ளார போயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஒரு செகண்ட் டைமில் ஏதோ ஒரு டைமில் இந்த மனசு நின்று போயிடும். போர் அடிச்சிடும், மைண்டுக்கு நின்று போயிடும். அப்படி நிற்கும் போது மனசை தாண்டி ஒன்று இருக்குது, அதுதான் நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு புரியும். தியானத்தில் உட்காரும்போது இதனால் எனக்கு என்ன நடக்கும், இந்த மைண்டினுடைய வேலையே வாட் இஸ் த பெனிஃபிட், எனக்கு என்ன நன்மை நடக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். வேகமாக போக முடியுமா அப்படின்னா அந்த மைண்டு என்ன பண்ணும், விருப்பப்படும். ஆமாம், நம்மளும் வேகமாக போய் காட்டணும். யாராவது ஒருத்தர் சீக்கிரமாக சம்பாதிக்கிறாரா, அவரு சம்பாதிக்கும் பொழுது ஏன் நான் சீக்கிரமாக சம்பாதிக்க முடியாது, அப்போது நம்மளும் சீக்கிரமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டு திங்க் பண்ணும். யாரோ ஒருத்தர் ரொம்ப எளிமையாக சம்பாதிக்கிறாராமே, அவர்கிட்ட என்ன டெக்னிக் இருக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உடனே நம்மளும் அதை பண்ணலாமே. யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணுறாருங்க, அதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு பயங்கரமான சக்தி வந்துடுது.
அவர் இப்படின்னாருன்னா ஒரு கல் தங்கமாயிடுது அப்படின்னு சொன்னால் அந்த மைண்டு ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ? அது என்னன்னு கற்றுக்கிட்டோம்னா, கல்லெல்லாம் தங்கமாக்கணும்னா நமக்கு வாழ்க்கை எவ்வளோ ஈஸியாக இருக்கும், எல்லாமே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமே. ஸோ மைண்ட் அப்படிங்கிறது பெனிஃபிட்டை நோக்கி போயிட்டே இருக்கும். அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, ஆன்லைன் ஜாப்புங்க 10,000 ரூபா மாதம் கட்டினீங்கன்னா 24 மாதத்துக்கு மாதம் 10,000 ரூபா கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா, ஓ அப்படி ஒரு வேலை இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நம்பும். கொண்டு போய் 10,000 ரூபா கொடுக்கும். பட் ப்ராக்டிக்கலாக அது எப்படா பாசிபிள் அப்படின்றத யோசிக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம தமிழர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்னன்னா, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த மைண்டுக்காகவே சொல்லியிருக்காங்க, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. நல்லா யோசனை பண்ணோம். ஓலைச்சுவடியில் அந்த காலத்தில் ஓலைச்சுவடி இருக்குது. அதில் வண்டியாக எழுதணுன்னா ஓலைச்சுவடி கிழிஞ்சு போயிடும். அப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதணும், ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும். அதனால் என்ன எழுதுனாங்க, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அதாவது இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் ஏதாவது ஒரு விஷயம் நகரணுன்னா, ஒன்றும் இன்னொன்னா உருமாற்றம் ஆகணும்னா யாராவது ஒருத்தர் முயற்சி பண்ணினாதான் நகரும். அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு எதாவது சாதிக்கணும், மற்றவங்களுக்கு நன்மை பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணணும்னா நீ அதுக்குண்டான முயற்சியை எடுத்தால்தான் நடக்கும். இங்கே மந்திரம் தந்திரம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒன்று மந்திரம் தந்திரம்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, யாரோ ஒரு ஆள் இருக்கான். இதை தான் அவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதி கொடுத்துட்டாங்க, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. ஒரு மனிதனோ இல்லை வேறு பிற சக்திகளோ ஏதோ ஒரு உயிரினமோ ஏதாவது ஒன்று பண்ணினால் மட்டும்தான் ஒரு பொருள் இன்னொரு இடத்துக்கு நகரும், இல்லை ஒரு பொருள் இன்னொன்னா உருமாறும். இதை மட்டும் மைண்டுக்கு புரிய வச்சிட்டிங்கன்னா அது என்ன பண்ணும், இன்னைக்கு நான் யார், இன்னைக்கு என்னுடைய பலம் என்ன, இன்னைக்கு என்னுடைய பலவீனம் என்ன, எனக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, எனக்கு உண்டான த்ரெட்ஸ் என்ன, எனக்கு என்னென்ன வகையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு அதை நான் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணினால்தான் எதுவுமே சாத்தியம். இதை தாண்டி உடனே அப்படின்னு நம்ம போகணும்னு நினச்சோம் அப்படின்னம்னா நிச்சயமாக அப்படி ஒரு விஷயம் நடக்காது. ஒரு முனிவர் சார், முனிவர் ஆகிட்டா அவர் நினைக்கிறதா நடக்குமா? அப்படிலாம் நடக்கவே நடக்காது. ஒருத்தன் இருக்கும்போது எதையுமே நம்ம பார்க்க முடியறதில்ல. இல்லாதப்போ அவர் இது பண்ணார் அது பண்ணாருன்னு எழுதுகிறாங்க, நம்ம நம்புகிறோம். இவ்வளோ தான் விஷயம். அப்போ அந்த மனசுக்கு புரிய வைக்கணும், நான் ஏதாவது ஒன்று நடத்தணும்னா நான் தான் முயற்சி பண்ணணும். அப்போ மைண்டு என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்துலேயும் பெனிஃபிட்டை பார்க்காது. 24 மணி நேரத்தில் ஒரு 21 நிமிஷம் எனக்காக நான் சும்மா உக்காடுறேன், எந்த பெனிஃபிட்டும் இல்லை, நான் சும்மா உக்காடுறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஏன் மைண்டுக்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது? கேளுங்க. எனக்கு எந்த பெனிஃபிட்டும் வேணாம்ப்பா, இப்படி போய் உக்காடுறதுனால எந்த பெனிஃபிட்டும் வேணாம். பட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மனசு எதையாவது ஒன்று சிந்திக்கும். போய் உட்காந்த உடனே மூச்சு காத்த கவனினா அப்போ தான் ஏதாவது ஒரு எண்ணம் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு கூட ட்ராவல் பண்ணக்கூடாது. ரோட்டில் ஒரு பஸ்ஸு போகுது, அந்த பஸ்ஸு கூட உடனே ஓடி போய் எல்லா பஸ்ஸுலையும் ஏறி போகிறோமா? போகிறதில்ல. எத்தனையோ பஸ்ஸு போகுது, அதை பற்றி கவலை கூட படுறது இல்லைல்ல. அந்த மாதிரி எண்ணங்கள் வருது, அது கூட போராடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, சும்மா போகட்டும். கொஞ்சம் நேரம் சும்மா வாட்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி எண்ணம் வருதா, ரைட்டு வருது பார்க்குறேன் அப்படின்னு பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் ஓடி போயிடும். இந்த மாதிரி பல எண்ணங்கள் வரும், ஏன்னா அதுதான் அதனுடைய வேலை, மைண்டினுடைய வேலை அதுதான். வந்துட்டு ஒவ்வொன்றா போகும்போது இந்த எண்ண ஓட்டம் படிப்படியாக கேப் மெதுவாக சின்ன கேப்பாக உருவாகும். எப்போ
ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் ஒரு கேப், லாங் கேப் உங்களுக்கு வருதோ, அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அது என்னன்னா உங்களை நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அவ்வளோதான். இவ்வளவு தான் ஒட்டுமொத்த சாராம்சம். இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கு தான் நீங்கள் 21 நிமிஷம் டெய்லி உட்காருங்க. எதையும் எதிர்பார்க்காம சும்மா உட்காருங்க சார் அப்படின்னு நம்ம சொல்கிறது இதுதான். ஸோ மனம் கேள்வி கேட்கும். அதுக்கிட்ட லீவ் வாங்கிட்டு ஒரு 21 மினிட்ஸ் டெய்லி டோன்ட் டிஸ்டர்ப் மீன்னு சொல்லாதீங்க. அவர் வருவார், அவருடைய வேலையை அவர் 24 ஹவர்ஸ் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த பாடியினுடைய சர்வைவல் அவர்கிட்ட இருக்குது. கவனிங்க, அவர் என்ன சொல்கிறாரோ கவனிங்க. ஏன்னா சில விஷயங்கள் முக்கியமான மறந்து போன விஷயங்கள்லாம் அந்த டைமில் வந்து எடுத்து கொடுப்பாரு. நான் இது மறந்துட்டோமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது முக்கியமானதாக இருந்தால் அதை டு டூ லிஸ்ட்டில் போட்டு அதை முடிங்க. இதை பண்ணிங்க அப்படின்னா சும்மா பண்ணுங்க சார், எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.